CCS CCA rules 1965. நம்ம இன்னைக்கு அதில் rule 3 first application of CCS CCA rules rule 3 எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணது அப்படின்னா CCS rules யாருக்கு அப்ளிகபிள் கிடையாது அப்படின்னு பார்க்குறேன். CCA rules is applicable to all central government servants except railway employees, members of all India service, casual employees, person who can be discharged within a period of 1 month notice, any employees who get exemption by special order of president or by any law enforcer. This rule will be applicable to even those person who deputed to those exempted posts temporarily from a post which governed by CCS rules 1965. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்னா எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் அப்ளிகபிள், பட் எக்ஸப்ட் railway employees, members of volunteer service, casual employees, person who can be discharged within a period of 1 month. 1 month notice கொடுத்து அதுக்குள்ள அவங்களை டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கவங்களுக்கு இது அப்ளிகபிள் கிடையாது. எனி எம்ப்ளாயிஸ் who get exemption by special order பிரசிடென்டோட ஸ்பெஷல் ஆர்டர்னால எக்ஸம்ஷன் கொடுக்கப்பட்ட எம்ப்ளாயிஸ்க்கு இது அப்ளிகபிள் கிடையாது. அதே சமயம் ஒரு CCS CCA ரூல்ஸில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயி டெம்பரரி டெப்யூட்டேஷனாக வந்து ஒரு நாட் அப்ளிகபிள் ஆகக்கூடிய ஒரு போஸ்ட்டுக்கு டெப்யூட் ஆகி போகிறாரு அப்படின்னா அவருக்கும் CCS CCA ரூல்ஸு கண்டிப்பாக பொருந்தும் அப்படின்றாங்க. ஏன்னா அவர் அந்த போஸ்டிங் போயிட்டாருங்கிற ஒரே காரணத்தினால அவங்களுக்கு அது அப்ளிகபிள் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பிறகு வந்து பார்ட் 4 ஆஃப் CCS CCA ரூல்ஸு டீட்டெயிலி டிஸ்கஸ் அபவுட் சஸ்பென்ஷன். ஓகேங்களா, அதில் ரூல் 10 டிஸ்கஸ் அபவுட் சஸ்பென்ஷன் இன் டீட்டெயிலு. யாரெல்லாம் சஸ்பெண்ட் ஆகலாம், who can be suspended, a person on whom a disciplinary proceeding is contemplated or pending. யார் மேலையெல்லாம் டிசிப்ளினரி ப்ரொசீடிங் வந்து தொடங்கப்பட்டதோ அல்லது நிலுவையில் உள்ளதோ அவங்கள சஸ்பெண்ட் பண்ணலாம். In circumstances in which disciplinary authority deems to suspend an employee considering the security of the state, that is allowing the employee to continue in work, may cause threat to the security of the state. அதாவது வந்து டிசிப்ளினரி அத்தாரிட்டி அவரை வந்து மேற்கொண்டு அந்த பணியில் தொடரப்பட்டால் ஸ்டேட்டோட செக்யூரிட்டிக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு அவர் நினைக்கும் பட்சத்தில் அவர் சஸ்பெண்ட் பண்ணலாம். இன் கேஸ் ஆஃப் எனி வேற கேஸ் அகேன்ஸ்ட் him in respect of any criminal offense under investigation, trial or inquiry. ஒரு கிரிமினல் வழக்கு தொடரப்பட்டு அது ஒரு இன்வெஸ்டிகேஷன்லயோ இல்லை ட்ரையல்லையோ இன்கொயரிலையோ இருக்கும் பட்சத்தில் அந்த எம்ப்ளாயை சஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த கேட்டகரியில் வரக்கூடிய எம்ப்ளாயிஸ் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ண முடியும். அப்புறம் வந்து கேசஸ் ஆஃப் டீம்டு சஸ்பென்ஷன். டீம்டு சஸ்பென்ஷன் என்ன, டீம்டு அப்படின்னா அதற்கு நிகரான, டீம்டு யூனிவர்சிட்டினா பல்கலைக்கு நிகர்நிலை பல்கலைக்கழகம் சொல்றாங்க, பல்கலைக்கழகத்துக்கு நிகரான ஒரு அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி டீம்டு சஸ்பென்ஷன் அப்படின்னா நிகரான சஸ்பென்ஷன். இப்போ an employee get detained in custody whether on a criminal charge or otherwise for a period exceeding 48 hours, then he deemed to be suspended from the date of detention. ஒரு கிரிமினலோ அல்ல வேற எதுனாலையோ, ஒரு கிரிமினல் அஃபென்ஸ்னாலேயோ இல்லை கிரிமினல் சார்ஜ்னாலேயோ இல்லை வேற எதுனாலையோ அவர் டீடைன் பண்ணப்படுறாரு 48 மணி நேரத்துக்கு மேலே. அவர் டீடைன்ஷன்னா ஒரு இம்ப்ரெசன்மெண்ட் பண்ணப்படுறாரு 48 மணி நேரத்துக்கு மேலே அப்படின்னா அவரை வந்து டீம்டு சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த டீம்டு சஸ்பென்ஷன் எப்போ இருந்து எஃபெக்ட் ஆகும் அப்படின்னா ஃப்ரம் தி டேட் ஆஃப் டிடென்ஷனு. அதே மாதிரி இப்போ எம்ப்ளாயி கெட் கன்விக்டட் அண்ட் ஹி சென்டென்ஸ்டு ஃபார் இம்ப்ரெசன்மெண்ட் ஃபார் ஏ பீரியட் எக்ஸீடிங் 48 hours அண்ட் தி எம்ப்ளாயி நாட் ரிமூவ் சஸ்பெண்டட் ஆர் கம்பல்சரி ரிட்டையர்டு ஃப்ரம் தி சர்வீஸ் forthwith. அதாவது ஒரு எம்ப்ளாயி வந்து கிரிமினல் அஃபென்ஸில் குற்றம் சட்டப்பட்டு அவருக்கு அதை நிரூபிக்கப்பட்டு அவருக்கு வந்து தண்டனை வழங்கப்படுது ஒரு கேஸில், கிரிமினல் கேஸில். அது வந்து தண்டனையானது வந்து இம்ப்ரெசன்மெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் அந்த இம்ப்ரெசன்மெண்ட் 48 மணி நேரத்திற்கு மேலே இருக்கும் பட்சத்தில் அவரை வந்து பணியிலிருந்து உடனடியாக நீக்கப்படலையோ, அதாவது சஸ்பெண்ட் பண்ணலை, ரிமூவ் பண்ணப்படலை, கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் பண்ணப்படலை அப்படின்னா அவரை வந்து கண்டிப்பாக டீம்டு சஸ்பென்ஷனில் வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எந்த கண்டிஷன்ஸில் சஸ்பென்ஷன் பண்ணப்பட்ட சஸ்பென்ஷன் கண்டினியூ ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். தி கண்டிஷன்ஸ் இன் விச் சஸ்பென்ஷன் வில் கண்டினியூ. தி கேசஸ் இன் விச் த டிஸ்மிசல் ஆர் ரிமூவல் ஃப்ரம் சர்வீஸ் ஆர் கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் இஸ் செட் aside by an appeal to the appellate authority. The suspension deemed to continue if the case is considered for review or for further inquiry or action from the date of dismissal or removal or compulsory retirement till further orders. அதாவது
ஒருத்தர் அப்பீல் போயிருக்காரு. அப்பீல் பண்ணப்பட்டதுல அவருக்கு வந்து அந்த டிஸ்மிஸலோ ரிமூவல் ஃப்ரம் சர்வீஸோ ஒரு கம்பல்சரி ரிட்டைர்மெண்ட்டோ தள்ளி வைக்கப்படுகிறது. தள்ளி வச்சது மட்டும் இல்லாம மேற்கொண்டு விசாரணை நடத்தப்பட்டு, அதாவது என்கொயரி, ஃபர்தர் என்கொயரி ஆர் ஆக்ஷன் நடத்தப்படுது, ஃபர்தர் என்கொயரி ஆக்ஷன் அதுல எடுக்கப்படுது. அப்பீல் போயிருக்காரு. அப்பீல் போனதுல அவருக்கு கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட், அதாவது இந்த 3ல ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட், டிஸ்மிஸல் ஆர் ரிமூவல் ஃப்ரம் சர்வீஸ் ஆர் கம்பல்சரி ரிட்டைர்மெண்ட், இந்த 3ல ஏதோ ஒன்று கொடுக்கப்பட்ட விஷயத்துல அவர் அப்பீல் போய் அந்த தண்டனை வந்து தள்ளி வைக்கப்படுது. மேற்கொண்டு அது சம்பந்தமான விசாரணை நடத்தப்படுது அப்படின்னா அவரை சஸ்பென்ஷன்ல கண்டினியூஸ், அந்த சஸ்பென்ஷன் ஆர்டர் கண்டினியூ ஆகும் அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த சஸ்பென்ஷன் எப்ப இருந்து கண்டினியூ ஆகும்னா from the date of dismissal, removal or compulsory retirement till further orders. எப்போ ஆர்டர் வருதோ அது வரைக்கும் அது கண்டினியூ ஆகும் சஸ்பென்ஷன். The case in which court set aside the punishment of dismissal or removal or compulsory retirement and the case is taken for further review or inquiry or action by the department, then suspension deemed to continue from the date of dismissal or removal or compulsory retirement till further orders. It must be satisfied that the court considered the case only on the technical ground, not into the merits of the case. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அந்த அவங்க வந்து பாதிக்கப்பட்ட நபர் கோர்ட்டுக்கு போறாரு. கோர்ட்ல போய் அவருக்கு சாதகமா தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பானது வந்து அந்த டிஸ்மிஸல், ரிமூவல், கம்பல்சரி ரிட்டைர்மெண்ட்டை செட் அசைட் பண்ணுது. செட் அசைட்னா நிராகரிக்கப்படுது அந்த தண்டனையானது. அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஃபர்தரா அந்த கேஸ் என்கொயரி நடத்தி என்கொயரி நடத்தணும்னு முடிவு பண்ணி அது அந்த கேஸை மறுபடியும் ஓபன் பண்ணி பண்ணாச்சுன்னா அந்த சஸ்பென்ஷன் வந்து ஃபர்தரா கண்டினியூ ஆகும் ஃப்ரம் தி டேட் ஆஃப் டிஸ்மிஸல், ரிமூவல் ஆர் கம்பல்சரி ரிட்டைர்மெண்ட். இது எந்த பீரியட்ல வந்து இந்த, அதாவது எந்த சூழ்நிலையில இந்த கேஸை வந்து ரீஓபன் பண்ணலாம் அப்படின்னா அந்த கேஸை கோர்ட் எக்ஸாமின் பண்ண வந்து ஒரு டெக்னிக்கல் கிரவுண்ட்ல மட்டும்தான் எக்ஸாமின் பண்ணி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதோட கோர்ட்டோட மெரிட்டை வந்து அவங்க அனலைஸ் பண்ணல அப்படின்னு டிபார்ட்மெண்ட் நம்பும் பட்சத்துல இந்த கேஸை மறுபடியும் ரீஓபன் பண்ணி ப்ரொசீடிங் பண்ணலாம். அப்ப அந்த மாதிரி பட்சத்துல வந்து அந்த சஸ்பென்ஷனோட கண்டினியூ ஆகும். அதாவது என்னன்னா, சஸ்பென்ஷனோட எப்பெல்லாம் கண்டினியூ ஆகும் அப்படின்னா, ஒருத்தர் அப்பீல் போய் அந்த கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட் ஆனது தள்ளி வைக்கப்பட்டு மேற்கொண்டு அந்த விசாரணை நடந்து அந்த சஸ்பென்ஷன் ஆர்டரை வந்து என்ன சொல்றாங்க, மேற்கொண்டு அந்த விசாரணை நடத்தப்படும் அப்படின்னா அப்போ வந்து சஸ்பென்ஷன் வந்து ரிவோக் ஆகாது, கண்டினியூ ஆகும். அதே மாதிரி கோர்ட்ல கேஸ் நடத்தி அந்த கோர்ட்ல வந்து அந்த கொடுக்கப்பட்ட தண்டனை நிராகரிக்கப்பட்டுச்சுன்னா மேற்கொண்டு அந்த கேஸை டிபார்ட்மெண்ட் எடுத்து நடத்தும் எந்த காரணத்தினாலனா அந்த கேஸை வந்து கோர்ட் வந்து டெக்னிக்கல் கிரவுண்ட்ல மட்டும் தான் அனலைஸ் பண்ணிச்சு, மெரிட்ஸை வந்து அனலைஸ் பண்ணல அப்படின்னு வந்து டிபார்ட்மெண்ட் நினைச்சு அந்த கேஸ் அனலைஸ் பண்ணும் பட்சத்துல இந்த சஸ்பென்ஷன் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? இந்த 2 கண்டிஷன். பீரியட் ஃபார் ரிவ்யூ சஸ்பென்ஷன் வந்து ரிவ்யூ எப்போ பண்ணணும் அப்படின்னா, ஒரு சஸ்பென்ஷன் வந்து 90 days வேலிட். ஓகேவா? 90 daysக்கு மேல போகும்போது அந்த காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி who is empowered to modify or revoke suspension, அவர் வந்து அந்த 90 நாட்களுக்கு முன்னவே கமிட்டி, சஸ்பென்ஷன் கமிட்டி, ரிவ்யூ கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் பேர்ல அதை அந்த சஸ்பென்ஷன் பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இன்கேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணல அப்படின்னா சஸ்பென்ஷன் வந்து 90 நாட்கள் முடியும் போது சஸ்பென்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். அதாவது சஸ்பென்ஷன் வந்து ரிவோக் ஆயிடும். அதாவது ரிவ்யூ கமிட்டி 90 நாட்களுக்கு முன்னாடியே ரிவ்யூ கமிட்டி ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணணும், ஒன்று அந்த சஸ்பென்ஷன் வந்து கண்டினியூ ஆகலாமா ஆகக்கூடாதான்னு. அது வந்து காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் அக்செப்ட் பண்ணி ஆர்டர் இஷ்யூ பண்ணணும். இன்கேஸ் இது ரெண்டுமே நடக்கல அப்படின்னா சஸ்பென்ஷன் வந்து 90 நாட்களுக்கு மேல தொடர முடியாது, ஆட்டோமேட்டிக்கா ரிவோக் ஆயிடும். இதுதான் வந்து சஸ்பென்ஷனுடைய பீரியட்
ஃபார் ரிவ்யூ பீரியட் ஃபார் ரிவ்யூனா 90 நாட்களுக்கு உள்ளார அதை ரிவ்யூ பண்ணி ஆகணும். அதே மாதிரி இப்போ ரிவ்யூ நடந்துருச்சு, அந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஃபர்தராக சஸ்பென்ஷனை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு. அப்படி அந்த மாதிரி கண்டிஷனில் எவ்வளோ நாட்களுக்கு அதிகபட்சமாக சஸ்பென்ஷனை கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெச்சில் அதிகபட்சமாக 180 days தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. இதை தான் அதில் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த சஸ்பென்ஷன் மேட் should be reviewed by the authority competent to modify or revoke the suspension within the period of 90 days from the date of suspension on the recommendation of review committee. Second point, the suspension made shall not stand active for a period of 90 days for a period after a period of 90 days from the date of suspension if it is not extended after the review for a further period. Further extension under this rule can be made only up to a maximum of 180 days at a time. Okay, sir. பிறகு பார்ட் 5, பார்ட் 4ல சஸ்பென்ஷனை பற்றி டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். பார்ட் 5ல பெனாலிட்டிஸ் அண்ட் டிசிப்ளினரி அத்தாரிட்டிஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ரூல் 11ல வாட் ஆர் தி மைனர் பெனாலிட்டிஸ், வாட் ஆர் தி மேஜர் பெனாலிட்டிஸ் பார்ப்போம். மைனர் பெனாலிட்டிஸ்னா சென்சூரி, வித்ஹோல்டிங் ஆஃப் ப்ரமோஷன், ரெடியூசிங் டு ஒன் லோயர் ஸ்டேஜ் வித்தவுட் cumulative effect for a period not exceeding 3 years, recovery of pecuniary loss to the government as a whole or a part due to negligence or breach of condition, withholding of increment. இதெல்லாம் வந்து இந்த 5 மைனர் பனிஷ்மெண்ட். ஃபர்ஸ்ட் சென்சூரி, withholding of promotion, reduction to one lower stage without cumulative effect for a period not exceeding 3 years. அப்புறம் recovery of pecuniary loss to the government as a whole or a part due to negligence or breach of condition, withholding of increment. What are the major penalties அப்படின்னு பார்த்தோம்னா, reduction to a lower stage in time scale of a pay for a specified period and must mention whether the employee will gain increment during the period of reduction and after the expiry of such a period whether the reduction will or will not have effect on postponing the future increment of the employee. அதாவது reduction to a lower stage in the time scale pay அப்படின்னா, அந்த ஒரு certain பே லெவல் 1 ஆர் பே லெவல் 10ல இருக்காரு அப்படின்னா பே லெவல் 9க்கு வந்து கொண்டு வராங்க ஃபார் சர்டன் ஸ்பெசிஃபைட் பீரியடு. அந்த பீரியடில் அவருக்கு இன்க்ரிமெண்ட் வழங்கப்படலாமா வழங்கப்படக்கூடாதா? பிறகு அந்த சஸ்பென்ஷன் அந்த ஸ்டேஜ் ரிடக்ஷன் பீரியட் பனிஷ்மெண்ட் முடிஞ்ச பிறகு அவர் மறுபடியும் அந்த ஒரிஜினல் லெவல் ஆஃப் பேக்கு போகும்போது அந்த இந்த குறைக்கப்பட்ட அந்த பீரியடு, பே லெவல் மாற்றியமைக்கப்பட்ட பீரியடுனால அவருக்கு ஃபியூச்சர் இன்க்ரிமெண்ட் பாதிக்கப்படுமா படாதா, அது cumulative effect இருக்குமா இருக்காதாங்கிறத கிளியரா மென்ஷன் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் மேஜர் பெனாலிட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, reduction to a lower stage or post or grade or service for a period specified in the order of penalty which shall be borne on the government servant for promotion to the post or grade or service or stage in time scale of pay from which he was reduced. Mentioning that reduction will have effect of postponing future increment, if so, to what extent? If promoted after expiry period, will he regain original seniority in the promoted pay, grade, post or service? அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் வந்து அது வந்து பே ஸ்கேல்ல இருந்து கம்மியாகுது, இது வந்து ஒரு ஒரு கேடர்ல இருந்து இன்னொரு கேடருக்கு டீப்ரமோட் ஆகிறது. இப்படி ஆகும் பட்சத்தில் அவருக்கு இது வந்து எப்படி அவர் பாதிக்கும் அப்படின்னா, இட் வில் பி ஆன் பார் ஆன் கவர்மெண்ட் சர்வெண்ட் டு ஹோல்ட் தி ஒரிஜினல் போஸ்ட். இவர் ஒன்ஸ் டீப்ரமோட் ஆகிட்டாருன்னா அந்த பென்ஷன் பீரியட் வரைக்கும் மறுபடியும் அந்த ஒரிஜினல் போஸ்டுக்கு அவரால் போக முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிடக்ஷன் வந்து ஃபியூச்சர் இன்க்ரிமெண்ட்ல போஸ்ட்போனிங் எஃபெக்ட் இருக்குங்கிறத வில் மென்ஷன் பண்ணணும். அப்படி பென்ஷன் பண்ணும்போது எவ்வளோ நாட்களுக்கு அது எஃபெக்ட் இருக்குங்கிறது சொல்லணும். இஃப் ப்ரொமோட்டட் ஆஃப்டர் எக்ஸ்பைரி, அந்த எக்ஸ்பைரி அந்த பனிஷ்மெண்ட் எக்ஸ்பைரி ஆன பிறகு அது அவங்களுக்கு சீனியாரிட்டி ஒரிஜினல் போஸ்ட்டுக்கு வரும்போது அந்த சீனியாரிட்டி எந்த லெவலில் இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும். அடுத்தது கம்பல்சரி ரிட்டைர்மெண்ட்டு, பிறகு ரிமூவல் ஃப்ரம் சர்வீஸு, தென் டிஸ்மிஸபிள் ஃப்ரம் சர்வீஸ். இதுதான் மேஜர் பனிஷ்மெண்ட். ரிமூவல் ஃப்ரம் சர்வீஸ்னா எலிஜிபிள் ஃபார் ஃபியூச்சர் எம்ப்ளாய்மெண்ட் அண்டர் கவர்மெண்ட், டிஸ்மிஸல் ஃப்ரம் சர்வீஸ்னா நாட் எலிஜிபிள் ஃபார் ஃபியூச்சர் எம்ப்ளாய்மெண்ட் அண்டர் தி கவர்மெண்ட். ஓகேவா சார்? ஓகே, நம்ம அடுத்தது மீதி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.